காரைக்குடியின் முக்கிய அடையாளத்தில் ஒன்றாக திகழ்கின்ற கம்பன் மணிமண்டபத்திலே காரைக்குடியில் ஒரு அடையாளமாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வரும் கம்பன் திருநாள் விழாவிலே 88ஆம் ஆண்டு விழாவின் பகுதியை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக உங்கள் அத்தனை பேரையும் அழைத்திருந்தோம். ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் எஸ்எம்எஸ்பி பள்ளிக்கூட ஆசிரியர் பெருமக்களும் இன்ஜினியர் வெங்கடேஷ் அவர்களும் அத்தனை பேரும் வந்து கலந்து கொண்டதற்கு அறங்காவலர் குழு சார்பாகவும் எனது சார்பாகவும் முதற்கண் எனது நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறுகிய காலத்தில் உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்தோம். இத்தனை பேர் வந்திருப்பதே எப்பவும் போல நீங்கள் எங்கள் கம்பன் கழகத்துக்கு கொடுக்கின்ற ஆதரவினை எங்களுக்கு மீண்டும் உற்சாகத்தினையும் தருகிறது. உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் வரவேற்பு தெரிவிப்பதோடு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கம் போல இந்த ஆண்டு 3 நாள் காரைக்குடியில் கம்பன் திருநாள் நடைபெறுகிறது. 4ஆம் நாள் நாட்டரசங்கோட்டை கம்பன் கழகத்தினருடன் இணைந்து நமது 4ஆம் நாள் திருவிழா கம்பர் சமாதியிலே நாட்டரசங்கோட்டையிலே நடைபெற உள்ளது. அதனை பற்றி ஒவ்வொரு நாளை பற்றியும் எங்களுடன் இப்பொழுது இருப்பது அறங்காவலர் பொருளாளர் திரு வீர சுப்பிரமணிய அண்ணன், அறங்காவலர் திரு வள்ளியப்பன், அறங்காவலர் திரு லட்சுமணன் அவர்கள், அறங்காவலர் திரு வீரப்பன் அவர்கள் ஆகிய 5 பேரும் உங்களை வரவேற்கிறோம். எங்கள் அறங்காவலர் குழு சார்பாகவும் அத்தனை வராதவர்கள் சார்பாகவும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது திரு வி.ஆர். சுப்பிரமணிய அண்ணன் முதல் நாள் நிகழ்வினை பற்றிய நிகழ்ச்சியின் தொகுப்பை உங்களுக்கு தெரிவிப்பார்கள். இருக்கும் நன்றி, வணக்கம். என்றுமுள்ள தென்றமிழ் இயம்பி இசை கொண்ட கவி சக்கரவர்த்தி கம்பன் திருநாள் 88வது ஆண்டாக இந்த ஆண்டு நடைபெறுகிறது. இந்த ஆண்டு மார்ச் மாதம் 30ஆம் தேதி, 31ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி நடைபெறுகிறது. மொத்தம் 4 நாட்கள் வழக்கம் போல சிறப்பாக நடைபெறும் காரைக்குடி கம்பன் மணிமண்டபத்தில். முதல் நாள் நிகழ்ச்சிகள் 30/3/26 திங்கட்கிழமை கம்பன் மணிமண்டபத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும். டாக்டர் ஏசி முத்தையா கம்பன் அறநிலை புரவலர் அவர்கள் முன்னிலை வைக்கிறார்கள். வரவேற்புரை எங்கள் கம்பன் அறநிலை தலைவர் SLNS பெரியண்ணன் அவர்கள். ஆசியுரை சீர்வளர்சீர் நாராயணஞான தேசிய சுவாமிகள். தலைமை உரை மாண்புமிகு நீதியரசர் N. ஆனந்த் வெங்கடேஸ்வர் அவர்கள். சிறப்புரை மலேசியா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ டாக்டர் M. சரவணன் அவர்கள். கருத்துரை சொல்லறம் துறந்தில்லாத சூரியன் என்ற தலைப்பில் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள். முதல் நாள் நிகழ்ச்சிகள் மார்ச் 30ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு கம்பன் மணிமண்டபத்தில் நடைபெறும். இணைப்புரை முனைவர் மு. பழனியப்பன் அவர்கள் வழங்குவார்கள். 2ஆம் நிகழ்ச்சிகளை பற்றி இப்போது எங்கள் அறநிலை உறுப்பினர் லட்சுமணன் அவர்கள். 2ஆம் நாள் நிகழ்ச்சி 31/3/2026 அன்னைக்கு மாலை 6 மணிக்கு. சிறப்புரை திரு தா. ராஜாராம், தர்மத்தின் தனிமை தீர்ப்பான். அடுத்து கம்பராமாயண பேச்சு போட்டி பரிசு பெற்ற மாணாக்கர் உரை. இந்த வருஷம் கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் பேச்சு போட்டி நடத்தணும். அந்த மாணவர்கள் முதல் பரிசும் 2ஆம் பரிசும் பெற்ற கல்லூரி மாணவர்களும் மேடையில் பேசுவாங்க. பள்ளி அளவில் தேர்ச்சி பெற்ற 1ஆம் பரிசும் 2ஆம் பரிசும் பெற்ற மாணவர்களும் இன்றைக்கி இந்த மேடையில் பேசுவாங்க. அன்றைக்கி இந்த தடவை அந்த வாய்ப்பு வழங்கியிருக்கு. மாணவர்களுக்கு போனோம், கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்தோம், இந்த தடவை பள்ளி மாணவர்களுக்கும் கொடுத்தோம். எத்தனை பேர் கலந்துக்கிட்டது லிஸ்ட் எல்லாம் இங்கே இருக்கு. 54 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அடுத்து கருத்துரை வழக்கறிஞர் திருமதி கா. சுமதி. அவங்க ஐயனி அறிந்த நிலை போலுமாள்ங்கிறத தலைப்பில் அவங்க பேசுகிறாங்க. இதுதான் 2ஆம் நாள். ஸோ 3ஆம் நாள் பற்றி எங்களது அறங்காவலர் திரு வீரப்பன் அவர்கள் பேசுவார். நம் கம்பன் கழகத்தில் 3ஆம் திருநாளான அன்று 1/4/2026 அன்று புதன்கிழமை நடைபெறுகிறது. அன்று மாலை பட்டிமன்றம் நடைபெறுகிறது. அதில் தம்பவாரி திரு இளஞ்சய ஜெயராஜ் அவர்கள் தலைமையில் நம் மனத்தில் பதியும் மனிதர் ராமன் யார் என்ற தலைப்பில் 3 அணிகளாக நடைபெறுகிறது. அதில் தயரதன் பிரிவால் ததரும் ராமனே என்ற தலைப்பில் திரு ராதாகிருஷ்ணன் மாது, தாமல் கோ. சரவணன் பேசுகிறார்கள். சீதையின் பிரிவால் தளரும் ராமனே அப்படிங்கிற தலைப்பில் மரபின் மைந்தன் முத்தையா, திரு தனலட்சுமி செல்வம் பேசுகிறார்கள்.
எழுத்துவன் பிரிவால் தடுமாறும் ராமனே என்ற தலைப்பில் திருமதி நா. விஜயா சுந்தரி அவர்களும் திரு வி. அனைவருக்கும் வணக்கம். 2/4/2026 4ஆம் நாள் அன்று பங்குனி அத்த திருநாள் கம்பன் அருட்கோயில் நாற்றசங்கோட்டையில் அது நடைபெறுது. அங்கே வரவேற்புரை திரு ஆபிச்சி கிருஷ்ணன் அவர்கள் பேசுகிறார்கள். ஆசியுரை கோவிலூர் சீர்வர ஸ்ரீ நாராயண தேசிக சுவாமிகள் பேசுகிறார்கள். முன்னிலை திரு SLNS தலைவர் அவர்கள் பேசுகிறார்கள். சிறப்புரை வழக்கறிஞர் பால ஸ்ரீனிவாசன் மற்றும் துணை செயலாளர் சென்னை கம்பன் கழகம் ஆழ்வார் அடிச்சுவட்டில் கம்பன் என்ற தலைப்பில் அவங்க பேசுகிறாங்க. முனைவர் கா. முருகேசன் செயலாளர் கோவை கம்பன் கழகம் அவங்க புகழுக்கும் இறுதி உண்டோ அப்படிங்கிற தலைப்பில் அவங்க பேசுகிறாங்க. நன்றி உரை திரு கன ராமநாதன் அரங்காவலர் கம்பன் அறநிலை நாட்டரசன்கோட்டை அவங்க பேசுகிறாங்க. பற்றிய நிகழ்ச்சிகளையும் நீங்கள் அனைவருக்கும் முன்னாடியும் தெரிவிக்க வேண்டுகிறோம். பின் விழா முடிந்த பிறகும் நாங்கள் உங்களுக்கு விழா பற்றிய தொகுப்பை தருகிறோம். அதையும் உங்கள் பத்திரிகையிலே தெரிவிக்க வேண்டுகிறோம். நீங்கள் அத்தனை பேரும் எங்களை கௌரவப்படுத்தியதற்கும் கம்பன் கழகத்தார் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றினை தெரிவித்து வணக்கத்துடன் நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.